ரிப்பீட் மோட்ல வந்து மணிப்புல்லப் கேக் ஆர்டர்னு சொல்லி எனக்கே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த கேக் ஆர்டர் செய்யறதுக்கு முன்னாடி மெயினா வந்து மணிப்புல்லப் பாக்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி எடுக்கணும் நம்ம எசன் ஷாப்ல இருந்து. அதுவும் ஏர்லி மார்னிங் வந்த உடனே நான் தேடுறது அப்படிங்கிறது எனக்கே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயம். எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல நாலேஜ் கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே டீமா தான் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஒரு வழியா வந்து இந்த மணிப்புல்ல பாக்ஸை எடுத்துட்டு அதை தொக்கா தூக்கி நம்ம கேஷை வந்து பக்காவா கவுண்ட் பண்ணிட்டு 100 ரூபாய் கணக்குப்படி 20 ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த மணிப்புல்ல பாக்ஸ்ல 20 ஷீட் இருக்கும். கடகடன்னு கேஷ் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே கேக்குள்ள வைக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 10,000 ரேஞ்சில் வந்து மணிப்புல்லப் கேக் ஆர்டர் வந்து ஒன்று வாங்கியிருந்தாங்க. இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியாத மாதிரி ஐசிங் பண்ணி கஸ்டமர் சொன்ன அந்த வேர்டிங்ஸை ஃபாண்டன்ட்ல வந்து எழுதிட்டேன். நான் ப்ரீவியஸா போட்டிருந்த சில மணிப்புல்லப் கேக் ஆர்டர்ல வந்து சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காசு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல போல, அந்த கேக்கா வச்சு இப்படிலாம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னவோ எனக்கு அப்படி தெரியல. எனக்கு இந்த கேக் ஆர்டர் வந்து வருதுங்கிறதுக்காக நான் சொல்லல. கஸ்டமர் வந்து அது ஒரு கேஷா பார்க்காம ஒரு மெமரியா பார்க்குறாங்க. அதோட இந்த உன் பர்த்டேக்கு 2000 ரூபாய் வச்சுக்கோ 5000 ரூபாய் வச்சுக்கோன்னு கேஷா கொடுக்கறத விட அது ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கும்போது அந்த டைம் கேக் கட்டிங்கும் பண்ணி அந்த டைம் வந்து நம்ம கேஷாவும் அது சர்ப்ரைஸ் பண்ணும்போது அது லைஃப் டைம் மெமரியா இருக்கும்னு சொல்லி தான் கஸ்டமரும் பார்க்குறாங்க. இது 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் கேக் கட் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் டைம் மெமரியா தானே இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.